பட் அது எப்படி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஒரு ரிலீஸ் ஆன அன்னைக்காக அதுக்கு அடுத்த நாளா தெரியல, ராஜா கிட்ட பேசினேன். அவரு ஒன்று சொன்னார், சார் ப்ரொடியூசர் இவ்வளவு எதிர்பார்க்கிறாரு சார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்காரு. ஆனால் அவருடைய கான்ஃபிடன்ஸ் தான் கரெக்டா இருந்தது. ஆக்சுவலா அவருடைய கான்ஃபிடன்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து கமர்ஷியலி பெரிய சக்சஸ்ஃபுல். அது உண்மை அண்ட் அதனுடைய ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதா போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை இப்படி ஒரு படமா கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட் ஸ்பெஷல் எஃபர்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து தமிழுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம், அதை வந்து அவர் கதையா பண்ணத சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டா மாத்தி he had to own it. அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ் இது தன்னுடையதா மாத்தி தன்னுடைய ஒரு ஃபில்மா அதை டெலிவர் பண்றதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த ஃபில்மிங் ப்ராசஸ்ல அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாம ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்து கான்ஃபிளிக்டை எப்படி அவாய்ட் பண்றது, கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன்ஸ் கூட கான்ஃபிளிக்ட் இல்லாம எப்படி ஹேண்டில் பண்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு அவுட்புட்டா தான் இந்த படத்துல சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சதை நான் பாக்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஏஸ்தெட்டிக்ஸ், அதனுடைய ஃபினிஷ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹி ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் தி மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வேற ஒரு லாங்குவேஜ்ல எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழ்ல மட்டும்தான் செய்யறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனரா மாத்திர தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றியும் கூட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 2 போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் நினைச்ச படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினைச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க வாங்க போறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடைச்சிச்சு ஸ்டேட்ல இருந்து. அது எப்படி நடந்துச்சு என்ன புரியல. ஏன்னா 25th December 2025 25வது படம் எப்படி சிறையா அமைச்சோ ஒரு வெல் விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லும் போது சரி நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமா. இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமா வந்துருச்சுன்னு நான் அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சார் ஆரம்பிச்சு ஒரு நல்ல ப்ரொடியூசரா. இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்கும் போது நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். சார் இது வந்து என்னோட 25வது படம், குச்சி மாதிரி உங்ககிட்ட சொல்றதுக்கு. ஆனால்
இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. என்னது சார் நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதுங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரியே தான் அந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது சொன்னாரு அப்பாவோட பேரு, தாத்தாவோட பேரு. ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் இந்த காது கேட்காத தவளை அப்படிதான் இந்த பயணத்தை ஓட்டிட்டு இருக்கேன் நான். ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல வந்து ஒதுக்கிடுவாங்க, இவரோட பையன் இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்கு ஒரு அடையாளமே இல்லாம போயிடும். அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னா ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்க போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுத்தி யாரும் இவர் அவர் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சு அந்த இடத்துலதான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்றதுன்னா அங்கதான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ள வந்துட்டு சரி ஆனா டைரக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்துல மாத்தி இங்க இடிச்சு அங்க அடைச்சு அப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா டேய் இது உள்ள வர எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்பெல்லாம் ஓடினேன் ஒழிச்சேன் அப்படின்னு அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல. ஆனால் அதிகமாக இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்க நம்புறேன். சொன்னேன் ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன். இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாம கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது என்ன ரெடியா ஓகேயா அப்படின்னாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையா இருக்கும்போது இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்சோடனே பெரிய ஒரு வெற்றியா கிடைச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரே திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதுல வரிசையா நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கேயாக்க மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்க வந்து திட்டினாங்க. அப்போ சரி நம்மளே தான் தெரியும் நம்ம என்ன பயணத்துல இருக்கோம். இது உள்ள சினிமாவா நீங்க அதை மட்டும் தான் பாக்குறீங்க. பர்சனலா நான் எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் மைண்ட் அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும். அந்த சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திருப்பி தேர்ட்டிக்கு வர்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் இருக்கு. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்திலே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்கு. பட் அப்பா சொன்ன மாதிரி தான் நான்லாம் வந்து ஒன்று ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம் அன்னைக்கு எப்படி ஒரு குக்கியான பிடிச்சிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படி இந்த பயணத்துல மீட் பண்ண இந்த சிறை டீம் டானாக்கார தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். லலித் சார் தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அது போய் சேரும்போது அது என்ன பண்ணணுமோ அது பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்ட் தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது ஒரு ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம்.
தமிழ் சார் சொன்னாரு நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு பூர்வீகமா லாங்குவேஜே நம்மளோட தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நல்ல கதைகள் எடுத்துட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி பெருமையா பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும் நம்புறேன் in the future. And again, thanks to every single one of you. Actually, முதல் படத்திலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படம் ஏற்கனவே உங்க கையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னி வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணோம். அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே ஒரு 5 minutes ஆனாலும் நீங்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்மள. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டரில் போஸ்ட் போட்டு அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட ஃபோட்டோ போட்டு இது எங்களோட டீம் கிட்ட இருந்துன்னு சொன்னேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்தால் அது என்னோட ஆஃபீஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ